சேலம் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து எங்களுடைய 110வது கிளை தலப்பாக்கட்டியோட 110வது கிளை சேலத்தோட 2வது கிளை இன்னைக்கு வந்து கோலாகலமா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரெஸ்டாரண்டோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு செட்டிநாடு தீம்ல ஒரு செட்டிநாடு கான்செப்ட்ல வந்து பண்ணிருக்கோம். ஏன்னா மக்களுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியம்னா என்னன்னு தெரியாம போயிருக்கிறது. எனக்கு புதுசா வர குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு 2K கிட்ஸ் ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இந்த செட்டிநாடு பாரம்பரியம் அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு செட்டிநாடு கான்செப்ட்ல ஃபியூஷன் ஸ்டைல வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து சேலத்துல வந்து 2வது பிரான்ச். நம்மளுடைய முதல் பிரான்ச் வந்து சேலம் 5 ரோட்ஸ்ல வந்து இருக்கு. இது வந்து சீலநாயக்கம்பட்டி நம்ம ஜங்ஷன்ல இருக்கு. அதாவது சீலநாயக்கம்பட்டி கொண்டலாம்பட்டி போற ரோட்ல பைபாஸ்லயே இருக்கு. ஒரு 110 பேர் உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. கார் பார்க்கிங் வந்து 30ல இருந்து 50 கார் பார்க்கிங் தான். எந்த இதுல பயங்கர ஒரு கிராண்டா வந்து இதை பண்ணிருக்கோம். ஸோ சேலம் மக்களுக்கு வந்து இது வந்து இது மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு இன்டீரியர், வித்தியாசமான ஒரு கான்செப்டான ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன சேலத்துக்கு தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இது பயங்கர கிராண்டா இருக்கு. இது வந்து கண்டிப்பா வந்து எங்களுடைய நம்ம சேலம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நம்புறோம். திருப்புழாவில் தலப்பாக்கட்டு பிரியாணியோட சிறப்பு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டினால 2-3 முக்கியமானது. ஒண்ணு வந்து சீரக சம்பா பிரியாணி, சீரக சம்பா ரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து மற்ற அரிசியை விட சீரக சம்பா அரிசி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, அதனால ஈஸியா செரிமானம் வந்து நல்லா இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா மசாலையை வந்து அது வந்து உட்கொள்ற விட வந்து நல்லா இருக்கும். அதாவது வந்து மசாலாவோட ஸ்மெல் வராம அந்த அரோமா ஃபிளேவர் வந்து பெர்ஃபெக்டா வரும். நம்பர் 3 பாத்தீங்கன்னா நாங்க யூஸ் பண்றது எல்லாமே மட்டன் வந்து எல்லாமே நாங்க வந்து வெள்ளாடு, அது வந்து 3வது சிறப்பு. 4வது பாத்தீங்கன்னா எங்களுக்கு சீக்ரெட் ரெசிபி. நாங்க போடுற மசாலா வந்து நாங்களே எங்களுடைய கைவண்ணத்துல இன்னைக்கு வர திண்டுக்கல்ல 1957 எப்படி தாத்த ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வர அதே மஷின் இருக்கு. ஸோ உலகத்துல இருக்க எல்லா 110 ரெஸ்டாரண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து அந்த மசாலா அப்படியே இருக்கு. அது வந்து முழுக்க வந்து பெண்கள்லாம் நடத்தப்படுது. ஏன்னா பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு பெண்கள் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ கிரைண்டிங்ல இருந்து பேக்கிங்ல இருந்து எல்லாமே வந்து கண்டிப்பா பெண்கள் தான் பண்றாங்க. ஸோ வந்து அது இன்னைக்கு வரை அதை ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் எங்களுடைய சிறப்பு. அது தவிர பாத்தீங்கன்னா ஒன்லி பிரியாணி தான் எல்லாத்துக்குமே தெரியும். அது தவிர வந்து புது ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி சில மெனுவெல்லாம் உண்டாகி இருக்காங்க. பாத்தீங்கன்னா போபா ஷேக்ஸ், ஏன்னா போபா ஷேக்ஸ் சேலத்துல எல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அதனால இந்த கொரியன் ஃபுட் ட்ரிங்க்ஸ் அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். சவுத் இந்தியன் மீல்ஸ், அதாவது ஆந்திரா ஸ்டைல் மீல்ஸ், அன்லிமிட்டட் மீல்ஸ் ஒரு 17 வகையான வெரைட்டிஸ் வச்சு அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அது தவிர தொன்னை பிரியாணின்னு சொல்லுவாங்க, கர்நாடகால இருந்து பாத்தீங்கன்னா தொன்னை பிரியாணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நாட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்டு பிரியாணி வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது தவிர ஒரு 240 வகையான மெனு ஐட்டம் இருக்கு. ஸோ யாருக்குமே எந்த ஐட்டம் எனக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே தேவையான பிடித்தமான எல்லா உணவுமே நாங்கள் வச்சிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 68 பிரான்ச் இருக்கு. அதாவது சென்னையில இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி நாகர்கோவில் வரை வந்து பிரான்ச் இருக்கு. அது மாதிரி கேரளால வந்து ஒரு 6 பிரான்ச் இருக்கு. கர்நாடகால வந்து ஒரு 18 பிரான்ச் இருக்கு. இது தவிர வெளிநாட்டுல வந்து ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா நாங்க லார்ஜஸ்ட் ஒரு பிரியாணி பிரான்ச் ஸ்ரீலங்கால வந்து 8 பிரான்ச் வச்சிருக்கோம். அது தவிர வந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய், US அங்கேயும் நம்மளோட பிரான்ச் இருக்கு. இது எதுவுமே பிரான்ச்சைஸ் இல்லை, எல்லாம் நம்மளுடைய ஓன் பிரான்ச் இது. யாருக்குமே பார்ட்னர்ஷிப்போ அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. கம்பெனியோட ஓன் கம்பெனி. அப்பதான் வந்து நம்மளுடைய குவாலிட்டி, அந்த தரம், அந்த சுவை அப்படின்னு கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பண்ணிக்கிறோம். என் பேர் வந்து செந்தில்குமார், சீஃப் பிசினஸ் ஆஃபீஸர், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.